ஓம் சாந்தி 25/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்காரமுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். இன்றைய சாக்கார முரளியில் பாபா குழந்தைகள் சுறுசுறுப்பான மாணவர்களாக இருக்கணும் அப்படின்றார் பாபா. மந்தமான மாணவர்களாக இருக்கக்கூடாது. மந்தமானவர்கள் என்றால் நாள் முழுது உற்றார் உறவினர்களை நினைவு செய்துட்டு இருந்தால் அவங்க மந்தமானவர்கள் என்றார் பாபா. ஒரு பாபா மட்டும் நினைவு செய்கிறவங்க சுறுசுறுப்பான மாணவர்கள் அப்படின்றார் பாபா. சங்கமயுகத்தில் அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் கிருஷ்ணர் என்பது குழந்தைகளாக உங்களுடைய லட்சியம். கிருஷ்ணர் பிரம்மபாபா கூட இந்த ஞானத்தின் மூலமாக தான் அந்த பதவியை அடைஞ்சார். அப்போ இந்த ஞானத்தை கிருஷ்ணர் சொல்லியிருக்க முடியாது. கிருஷ்ணர்ன்றது ஒரு பதவி. 1ஆம் ஹென்றி 2வது ஹென்றி அப்படின்னு சொல்கிறாங்க, போப்புன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த போஸ்ட்டு கிருஷ்ணர்ன்றது ஒரு போஸ்ட்டு. அப்போ அவர் கிருஷ்ணர் படிப்பு சொல்லித்தர முடியாது. பாபா கிட்ட குழந்தைகள் சொல்கிறாங்க, நாங்கள் அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளோம்னு சொல்லிட்டு. எந்த மாதிரியான அதிர்ஷ்டம்? இளவரசன் இளவரசி ஆவதற்கான அதிர்ஷ்டத்தை உருவாவதற்காக குழந்தைகள் நம்ம பாபா கிட்ட வந்திருக்கோம். அந்த அதிர்ஷ்டம் கூட எப்படி உருவாகுது அப்படின்னா அந்த கீதையினுடைய ஞானத்தின் மூலமாக தான் உருவாகுது. பாபா சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் நோ டேக்ஸ், அங்கே வரி விதிப்பு கிடையாது. அங்கே ஃபுல்லாக நதிகள் தான் இருக்கும். இந்த கால்வாய்கள்லாம் அங்கே இருக்காது. அடுக்குமலைகள்லாம் அங்கே கிடையாது. வாய்க்கால்லாம் பின்னாடி தான் வெட்டுறாங்க அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, இந்த தூய்மை என்ற விரதம் தான் அனைத்தையும் விட சிரேஷ்டமான சத்திய நாராயண விரதம். இதில் தான் அதீந்திரிய சுகம் அடங்கியிருக்கின்றார் பாபா. வாங்க இன்றைய முருடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சுறுசுறுப்பான மாணவராகி நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான முயற்சி செய்யுங்கள். மந்தமான மாணவராக ஆகக்கூடாது. யாருக்கு முழு நாளும் உற்றார் உறவினர்களின் நினைவு வருகின்றதோ அவர்கள் மந்த புத்தி உடையவர்கள் அப்படின்றாரு. பாபா கேள்வி கேட்குறாங்க, சங்கமயுகத்தில் அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலி என யாரை கூறுவோம்? யார் தனது உடல் மனம் செல்வம் அனைத்தையும் பயனுடையதாக ஈடுபடுத்தினார்களோ மேலும் ஈடுபடுத்துகின்றனரோ அவர்களே அதிர்ஷ்டசாலிகள். சிலர் மிகவும் கஞ்சத்தனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை என புரிந்து கொள்ளப்படுகிறது. விநாசம் எதிரில் இருக்கின்றது. நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தந்தை இப்பொழுது நேரில் வந்திருக்கின்றார். நாம் நம்முடைய அனைத்தையும் நன்கு பலனளிக்கும்படியாக பயன்படுத்த வேண்டும். தைரியமாக இருந்து நிறைய பேருடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்கு நிமித்தமாக வேண்டும் என அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அறிகின்றனர். அதுக்கு உதாரணமாக பாபால் மகேந்திரன் பிரதரை பற்றி பாபா இன்னைக்கு சொல்கிறாங்க. பிரதர் உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் நிறைய பேரை இந்த சேவையில் ஈடுபடுத்தி என்ன பண்ணார், தானும் ஈடுபடுத்தினார், மற்றவங்களை ஈடுபட வச்சு நிறைய பேர் எல்லாம் சஃபல் பண்ணார், வெற்றிகரமாக ஆக்கினார். அதை உதாரணமாக பாபா இன்றைக்கி சொல்கிறாங்க. பாடல் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கின்றேன். ஓம் சாந்தி. இங்கு குழந்தைகள், நீங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பெயரை எழுதி மேலும் பகவான் வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றேன் என எழுதி வச்சுருக்காங்க. இப்பொழுது கிருஷ்ண பகவான் வாக்கியம் என்பது இல்லை. ஏன்னா அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் என்பது லட்சியமாக கூறப்படுகின்றது. மற்றபடி இது சிவபகவான் வாக்கியம். அதாவது, நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன். ஆகவே முதலில் கிருஷ்ணர் அவசியம் இளவரசனாக ஆகின்றார். மற்றபடி கிருஷ்ண பகவான் வாக்கியம் என்பது கிடையாது. கிருஷ்ணர் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய லட்சியமாகும். இது பாடசாலையாக இருக்கின்றது. பகவான் கற்பிக்கின்றார், நீங்கள் அனைவரும் இளவரசன் இளவரசியாக ஆகின்றீர்கள் என்றார் பாபா. தந்தை கூறுகின்றார், மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவதற்காக நான் பல பிரிவுகளின் கடைசி நேரத்தில் உங்களுக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றேன். இந்த பாடசாலையில் ஆசிரியராக சிவபாபா இருக்கின்றார், ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. தெய்வீக தர்மத்தை சிவபாபா மட்டுமே உருவாக்குகின்றார். நாங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக இங்கு வந்துள்ளோம் என குழந்தைகள் கூறுகின்றீர்கள். நாம் பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து
அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்துள்ளோம் என ஆத்மா அறிந்துள்ளது. இதுதான் இளவரசன் இளவரசியாவதற்கான அதிர்ஷ்டமாகும். என பெயரே ராஜயோகம் அல்லவா? சிவபாபா மூலமாக முதலில் ராதே கிருஷ்ணர் என்ற சொர்க்கத்தின் 2 இலைகள் உருவாகின்றது. இந்த சித்திரங்கள் மிகவும் சரியாக புரிய வைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அதிர்ஷ்டம் கூட கீதையின் ஞானத்தின் மூலமாகவே உருவாகின்றது. அதிர்ஷ்டம் விழிப்படைந்து இருந்தது, பிறகு துண்டிக்கப்பட்டது. பல பிறவிகளின் கடைசியில் நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் இளவரசராக ஆக வேண்டும் அப்படின்றார் பாபா. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது. அந்த வரலாறு பூகோளம் மீண்டும் ஏற்படும், மீண்டும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படும். அதனால்தான் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், வரலாறு திரும்புன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எது வரலாறுனா என்ன? எது நடந்து முடிந்ததோ அது வரலாறு. அப்போ அந்த வரலாறு தான் மீண்டும் என்ன ஆகுது? திரும்ப நடக்குது. எது நடந்து முடிந்ததோ அதுவே மீண்டும் நடக்கின்றது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்றார் பாபா. அங்கு லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது, பரிஸ்தானாக தேவதைகளுடைய வசிப்பிடமாக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? முழு உலகமும் சுடுகாடு ஆயிடுச்சு. எல்லோரும் இந்த காம விகாரம் என்ற நெருப்பில் எரிஞ்சிட்டாங்க. சத்தியத்தில் நீங்கள் மாளிகையை உருவாக்கினீர்கள். பூமியின் அடியில் இருந்து தங்கத்தாலான துவாரகை அல்லது இலங்கை மேல் நோக்கி வெளிப்படும் என்பதில்லை. துவாரகை உருவாகும், அங்கு இலங்கை இருக்காது. பொற்கால உலகம் என ராமராஜ்யம் கூறப்படுகின்றது. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் இருந்தது, மற்ற எந்த ஒரு தர்மம் அங்கே இருக்க முடியாது என நீங்கள் புரிய வைக்க முடியும். இது எப்படி முடியும்? தேவதைகள் மட்டுமா அந்த உலகத்தில் இருப்பாங்கன்னு சில பேர் கேட்குறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் அநேக விதமான வழிமுறைகள், வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒருவருடைய வழி இன்னொருவரோட ஒத்து போவது கிடையாது. பாருங்கள், இந்த ட்ராமா எவ்வளோ அதிசயமாக இருக்குது. எவ்வளோ நடிகர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படுகின்றது. நாம் சொர்க்கவாசியாக ஆகின்றோம். இந்த நினைவு சதா இருந்ததுன்னா உங்கள் முகம் சதா மலர்ச்சியோடு இருப்பீங்கன்றார் பாபா. குழந்தைகளாகி உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கணும். உங்களுடைய லட்சியம் உயர்ந்ததல்லவா? நாம் மனிதனிலிருந்து தேவதையாக சொர்க்கவாசியாக ஆகின்றோம். இதை கூட பிராமண குழந்தைகள் நீங்கள் தான் அறிஞ்சிருக்கீங்க. அதாவது சொர்க்கத்துடைய ஸ்தாபனை ஏற்படுது. இதையும் சதா நினைவு செய்ய வேண்டும். ஆனால் என்ன பண்ணுது மாயா? அடிக்கடி மறக்க வச்சிடுது. மறந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப திருத்தி நினைவு செய்யணும். அதிர்ஷ்டம் இல்லைன்னா நினைவு தெரிந்து கொள்வதில்லை என்றார் பாபா. இந்த பொய் பேசுகிற பழக்கம் கூட அது அரைக்கல்பமாக இருந்துட்டு அது இன்னும் நீங்கள. சில பேர் பொய் பேசுகிறத விட பெருமையாக நினைக்கிறாங்க. இதனையும் விடவில்லை எனில் அதிர்ஷ்டம் இல்லை என்று புரிய வைக்கப்படுகின்றது அப்படின்றார் பாபா. அவங்க பாபாவையும் நினைவு செய்வதில்லை. முழுமையாக பற்றுதலை விட்டால்தான் நினைவும் செய்ய முடியும். முழு உலகத்து மீது வைராக்கியம் வரணும். அப்போ தான் பாபாவை நினைக்க முடியும். உற்றார் உறவினர்களை பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும். அவங்க எல்லாமே நரகவாசிகள், சுடுகாட்டுவாசிகள். இவங்க எல்லாருமே அழிந்து விடுவார்கள். இப்பொழுது நாம் வீடு திரும்பணும். அதனால் சுகதாமம், சாந்திதாமத்தை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். நாம் நேற்று சொர்க்கவாசியாக இருந்தோம், ராஜ்யம் செய்திருந்தோம், அதை இழந்து விட்டோம். மீண்டும் நான் ராஜ்யத்தை அடைகின்றோம். இந்த மாதிரிலாம் நமக்குள்ளார பேசிங்க அப்படின்றார் பாபா. இப்போ இந்த பழைய உலகம் முடிந்தாக வேண்டும். நீங்கள் இதனை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போது இது நம்முடைய கடைசி பிறவியாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் நமக்கு முழு ஞானமும் கிடைக்குது. ஞானத்தை முழுமையாக தாரணை செய்ய வேண்டும் அப்படின்றார் பாபா. நிலநடுக்கெல்லாம் ஏற்படுது இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் போது எத்தனை பேர்லாம் இறந்துருப்பாங்க. குழந்தைகளாக உங்களுக்கு ஆரம்பம் முதல் கடைசி வரை எல்லாமே தெரிந்திருக்கின்றது. மேலும் என்ன நடக்கப் போகிறதோ அதுவும் தெரிந்துவிடும். பாபா சொல்கிறாங்க, ஒரு சோமநாதர் கோயில் மட்டும் தங்கத்தால் இருக்கலை. நிறைய கோவில்கள், மாளிகைகள் எல்லாமே தங்கத்தால் ஆக்கப்பட்டதாக இருந்தது. பிறகு என்ன ஆயிடுச்சு? நிலநடுக்கத்தில் பூமியில் புதைந்து மீண்டும் வெளியே வர முடியுமா என்ன? உள்ளுக்குள் அனைத்தும் சென்று விட்டால் பிறகு என்ன ஆகும்? இதெல்லாம் நாளடைவில் உங்களுக்கு போக போக தெரிய வரும் அப்படின்றார் பாபா. இந்த சக்கரத்தை புத்தியில் சிந்தனை செய்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கணும். அந்த சக்கரத்துடைய சித்திரத்தை பாக்கெட்டில் வச்சுக்கணும். இந்த பேட்ச் கூட சேவைக்கு தகுதியானதாக இருக்குது. குழந்தைகள், நீங்கள் ரயிலில் கூட நிறைய சேவை செய்ய முடியும். ஆனால் ரயிலில் நாங்கள் என்ன சேவை செய்தோன்னு யாரும் ஒரு பொழுது எழுதி அனுப்பலை அப்படின்றார் பாபா.
யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்பாக புரிய வைத்தார்களோ, யார் மனிதனிலிருந்து தேவதையாக ஆனார்களோ அவர்களே புரிந்து கொள்வார்கள். மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதன் மகிமையும் செய்யப்படுகின்றது. மனிதனிலிருந்து கிறிஸ்துவராக சீக்கியராக அப்படின்னு சொல்கிறது கிடையாது. மனிதனிலிருந்து தேவதையாக ஆனார்கள். அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டது. மற்ற அனைத்து தர்மமும் மற்றவர்கள் அவங்கவுங்க தர்மத்தில் போயிடுவாங்க. கல்ப மரத்தில் எந்தெந்த தர்மம் இருக்குது, மீண்டும் எப்பொழுது அது ஸ்தாபனை ஆகும் என காட்டப்பட்டிருக்கின்றது. தேவதைகள் இந்துவாக ஆகிவிட்டார்கள். இந்துவிலிருந்து பிறகு வெவ்வேறு மதத்திற்கு மாறிவிட்டார்கள். யாரெல்லாம் தனது உயர்ந்த தர்மம் கர்மத்தை விட்டுவிட்டு வேறு மதங்களுக்கு சென்று விட்டார்களோ அவர்களும் திரும்பி வருவார்கள். பிற்காலத்தில் சிறிதளவு புரிந்து கொண்டு பிரஜைகளாக வருவார்கள். ஏன்னா எல்லாருமே இந்த தேவதை தர்மத்தில் வர முடியாது இல்லைங்களா. எல்லோருமே அவங்கவுங்க தர்மத்தின் பிரிவுகளில் போவாங்க. உங்களுடைய புத்தியில் அனைத்து விஷயங்களும் இருக்குது அப்படின்றார் பாபா. அப்புறம் பாபா சொல்கிறாரு, இதற்கு முன் மின்சாரம் எரிவாயு போன்றவையெல்லாம் கிடையாது இல்லைங்களா. எல்லாம் இந்த 100 வருஷத்துக்குள்ளே தான் இந்த மின்சாரம் எல்லாமே வந்திருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள் இல்லையா. அங்கு இந்த அறிவியலை கற்றுக்கொண்டு செல்வார்கள். மிகவும் வேகமாக காரியங்கள் நடக்கும். இங்கே கூட எவ்வளோ பெரிய கட்டிடங்கள்லாம் உருவாக்குறாங்க. எல்லாமே ரெடிமேடாக இருக்குது இல்லையா. சொல்கிறாங்க இப்போ காங்கிரீட் பிளாக் கூட அப்படியே ரெடிமேடாக இருக்கான். அப்படியே செவரெலாம் அந்த பிளாக்கை வச்சே ரொம்ப சீக்கிரமாக பில்டிங்லாம் உருவாக்குறாங்க. அந்த மாதிரி இங்கே அடுக்குமாளிகளை உருவாக்குறாங்க. ஆனால் அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்ஸு இத்தனை மாடி அடுக்குமாளிகள்லாம் அங்கே இருக்காது. ஏன்னா அங்கே தான் நிலமே நிறைய இருக்குது, வயல்வெளிகள் நிறைய இருக்கும். அங்கே வரி விதிக்கப்படாது. ஏன்னா அங்கே அளவற்ற செல்வங்கள் இருக்கும், நிலப்பரப்பு அதிகமாக இருக்கும், நதிகள் எல்லாமே இருக்கும். மற்றபடி கால்வாய் போன்றவையெல்லாம் இருக்காது. பிற்காலத்தில் தான் அந்த நதியிலிருந்து கால்வாயை வெட்டி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறார், நமக்கு இப்பொழுது 2 என்ஜின் கிடைத்திருக்கின்றது என்ற மகிழ்ச்சி குழந்தைகளாகிய உங்கள் மனதில் இருக்கின்றது இல்லையா. அதான் டபுள் ஃபோர்ஸ், டபுள் என்ஜின். சிவபாபா பிரம்மா பாபா டபுள் என்ஜின். இப்போ மலை மேலே ஏறும்போது அந்த ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா 2 என்ஜின் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஏன்னா ஸ்டீப்பாக உயர்ந்த இடத்துக்கு போகணும். அதே போல் கூட நம்முடைய லட்சியம் உயர்ந்ததாக இருக்கின்றதுனால பாபா ஆத்மாவந்தரனுக்கு இந்த 2 என்ஜினை கொடுத்துருக்கிறார். குழந்தைகளாக நீங்களும் கூட தனது விரலை கொடுக்குறீங்க. ஆனாலும் நீங்கள் குறைவானவர்களாகவே இருக்கின்றீர்கள். உங்களுக்குத்தான் மகிமையும் செய்யப்படுகின்றது. நாம் ஈஸ்வரிய உதவியாளர்களாக இருக்கின்றோம் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஸ்ரீமத் படி நடந்து சேவை செய்கின்றோம். பாபாவும் சேவை செய்ய வந்திருக்கின்றார். ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்து அநேக தர்மங்களை விநாசம் செய்ய வைக்கின்றார். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி பாருங்கள், நிறைய குழப்பங்களை பார்ப்பீங்க. இப்போ எங்கேயாவது சண்டை வந்து பாம்பு போட்டுவாங்கன்னு எல்லோரும் பயப்படுறாங்க. இப்போ பழைய உலகம் முடியத்தான் வேணும் குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். பிறகு நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்வோம். இப்போது 84 பிறவி சக்கரம் முடிவடையுது. எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு திரும்புவோம். குழந்தைகளுக்கு ஒரு சிலருக்குத்தான் இந்த நினைவு அடிக்கடி வருகின்றது என்றார் பாபா. நாடக அனுசாரப்படி சுறுசுறுப்பான மற்றும் மந்தமான மாணவர்கள் இருக்கிறார்கள். சுறுசுறுப்பானவர்கள் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவார்கள். மந்தமான மாணவர்கள் முழு நாளும் சண்டையிடுவது, சச்சரவுகளில் செல்வார்கள். தந்தையை நினைவு செய்யாமல் முழு நாளும் உற்றார் உறவினர்களையே அதிகம் நினைவு செய்வார்கள். இங்கு அனைத்தையும் மறந்தாக வேண்டும். நான் ஆத்மா, இந்த சரீரம் என்னும் வாள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. நாம் கர்மாதீத நிலை அடையும் பொழுது இந்த வாள் விலகிவிடும், அதாவது தேகம் போயிடும். கர்மாதீத நிலை அடைந்தால் சரீரம் அழிந்துவிடும். நாம் கருப்பான நிலையிலிருந்து அழகான நிலை அடைய வேண்டும் என்ற கவலை இருக்கின்றது. அதற்காக கொஞ்சம் முயற்சி செய்யணும் இல்லைங்களா. கோபால் மகேந்திரன் சகோதரர் எவ்வளோ தைரியமாக செய்து காட்டினார். தனியாக இருந்து எவ்வளோ முயன்று கண்காட்சி செய்தார். உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் அல்லவா. ஒருவர் மூலமாக எவ்வளோ அதிசயம் ஏற்பட்டது. எவ்வளவு பேருக்கு நன்மை செய்தார். உற்றார் உறவினர்களின் உதவியின் மூலம் எவ்வளோ காரியங்கள் செய்தார். அதிசயம் அல்லவா அப்படின்றார் பாபா. தங்களுடைய செல்வத்தை இந்த காரியத்தில் பயன்படுத்துங்கள். செல்வத்தை வைத்து என்ன செய்வீர்கள் என உற்றார் உறவினர்களுக்கு புரிய வைத்தார். தைரியமாக சென்டரை உருவாக்கினார். இதனால் எவ்வளவு பேருக்கு பாக்கியம் ஏற்பட்டது. இவ்வாறு 5-6 நபர்கள் உருவானால் எவ்வளவு சேவை நடைபெறும். சிலர் மிகவும் கஞ்சத்தனமாக இருக்கின்றனர். பிறகு அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என புரிந்து கொள்ளப்படுகின்றனர் பாபா.
ஏன்னா விநாசம் கண் முன்னாடி இருக்குது, எதிர்க்க நிற்குது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம பாக்கியத்தை உருவாக்குவோன்றது எனக்கு புரிகிறது கிடையாது. பக்தியில் ஈஸ்வரன் பேரில் தானம் செய்கிறதுனால ஒன்றும் கிடைக்கிறது கிடையாது. சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுப்பதற்காக ஈஸ்வரன் இப்பொழுது வந்திருக்கின்றார் நேரடியாக. தானம் புண்ணியம் செய்வோருக்கு எதுவும் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் சங்கமுகத்தில் தனது உடல் மனம் செல்வம் அனைத்தையும் யார் பயனுள்ள வகையில் பயன்படுத்துகின்றாரோ அவர்கள்தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்றார் பாப்பா. நாம் பிரஜாபத பிரம்மகுமார் குமாரிகள் இவ்வளோ பேர் பிராமணர்களாக இருக்காங்க. அந்த லௌகீக பிராமணர்கள் சரீர வம்சாவழி, நீங்கள் பிராமணர்கள் வாய் வழி வம்சாவழி பிராமணர்கள். சிவ ஜெயந்தி சங்கமயுகத்தில் தான் நடக்குது. இப்போது சொர்க்கத்தை உருவாக்குவதற்காக மன்மனாபவ எனும் மந்திரத்தை தந்தை கொடுக்கின்றார். நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாகி தூய்மையான உலகில் எஜமானர்களாக ஆவீர்கள். இவ்வாறு யுக்தியோடு நோட்டீஸ் தயார் செய்ய வேண்டும். பாபா சேவை செய்கிறதுக்கு யுக்திகள் சொல்லித்தராங்க. தந்தை வரும்பொழுது பழைய உலகம் முடிந்து பிறகு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும். இப்போது சுகதாமத்திற்கு செல்ல வேண்டுமானால் அதற்கான மந்திரம் மன்மனாபவ. அவ்வாறு நல்ல தரமான பேப்பரில் நோட்டீஸ் தயார் செய்து அனைவரிடம் இருக்க வேண்டும். மயான பூமியிலும் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்க வேண்டும். சேவைக்காக யுக்திகள் நிறைய தரப்படுகின்றது. இதையெல்லாம் நோட் பண்ணி எழுதிக்கணும் அப்படின்றார் பாபா. புரிய வைக்கிறது கூட நல்ல யுக்தி வேணுன்றாரு பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கர்மாதி நிலை அடைவதற்காக இந்த சரீரத்தை மறக்க வேண்டும். ஒரு தந்தையை தவிர எந்த ஒரு உற்றார் உறவுகளின் நினைவும் வராமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, ஸ்ரீமத் படி ஈஸ்வரிய உதவியாளராக ஆக வேண்டும். தன்னுடைய உடல் மனம் பொருளை நல்ல முறையில் பயன்படுத்தி உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டும். பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க. கர்ம வினைப்பயனாக வரும் சூழ்நிலையின் கவர்ச்சியையும் கூட முடிவடைய செய்யக்கூடிய சம்பூர்ண நஷ்டமோகா ஆகுக. இப்பொழுது வரை இயற்கை மூலம் உருவாகி இருக்கும் சூழ்நிலைகள் மனோநிலையை தன் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கவர்ச்சி செய்கின்றது. அனைத்தையும் விட அதிகமாக தன்னுடைய தேகத்தின் கணக்கு வழக்கு கர்ம வினைப்பயன் ரூபத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் தன் பக்கம் கவர்ச்சி செய்கின்றது. எப்பொழுது இந்த கவர்ச்சியும் முடிவடையுமோ அப்பொழுதே சம்பூர்ண நஷ்டமோகா நிலையை அடைந்ததாக சொல்ல முடியும். தேகத்தினுடைய மற்றும் தேகத்தின் உலகத்தினுடைய எந்த ஒரு சூழ்நிலையும் ஸ்திதியை அசைக்க முடியாத நிலையே சம்பூர்ண நிலையாகும். எப்பொழுது அப்படிப்பட்ட நிலை அடைவீர்களோ அப்பொழுதே ஒரு நொடியில் தன்னுடைய மாஸ்டர் சர்வசக்திவான் சொரூபத்தில் சகஜமாக நிலைக்க முடியும். தேகத்துடைய கணக்கு நம்முடைய முற்பிரிவினுடைய கர்ம வினை பயன்கள் எல்லாம் வரும், தன் பக்கம் ஈர்க்கும், பந்தனமாக உண்டாக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த மோகத்தை நஷ்டம் பண்ணணும். நான் அந்த மாதிரி அந்த சூழ்நிலை நம்முடைய ஸ்திதியை அசைக்க முடியாத நிலை இருக்கிறது தான் சம்பூர்ண நிலை. பாபா ஸ்லோகன் சொல்கிறார். இந்த தூய்மை என்ற விரதம் அனைத்தையும் விட சிரேஷ்டமான சத்தியநாராயண விரதமாகும். இதில்தான் அதீந்திரிய சுகம் நிறைந்திருக்கின்றது. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.